வெல்கம் டு மணிகண்டன் சுகன்யா. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். எஸ், நம்ம கேரளாவில் தான் இருக்கோம். இங்கே வந்து என்னடா கெட்டப் எப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. கேரளா வந்ததுனால மொத்தமாக மாற்றேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் 2 பார்ட்டாக அந்த வீடியோவை பிரிச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து வெறும் என்ஜாய்மெண்ட் மட்டும்தான். செகண்ட் பார்ட் வந்து என்ஜாய்மெண்ட் ப்ளஸ் வந்து எப்படி டூர் எந்தெந்த பிளேஸ்லாம் கவர் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நானே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ப்ளஸ் எந்த மாதிரி ரெஸ்டார்ட்டுன்றதெல்லாம் நானே சொல்ல போகிறேன். உங்களுக்கு நானே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எந்த இடம் போனோன்னா, நம்ம வந்துட்டு நீங்கள் நைட்டு கிளம்புற மாதிரி கிளம்பிடுங்க. சாப்பாடெலாம் நீங்கள் வர வழியிலே சாப்பிட்ருங்க. ஒரு 7 மணிக்கு போல் நீங்கள் எங்கேருந்து கிளம்புனாலும் திருவண்ணான்ற ஒரு ஊருக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிட்டு பிடபிள்யூடி ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சுப்பிரமணிய கோயில் போயிடுங்க. ப்ளஸ் நான் உங்களுக்கு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. பேருண்ணாவில் இருக்க சுப்பிரமணிய கோயில்னு கேளுங்க. அங்கே என்ன ஸ்பெஷல்னால் வேல் கீழ் நோக்கி இருக்கும். அந்த கதையை நான் காரில் போனேன்னே சொல்கிறேன். இப்போ வந்து அந்த கோயிலோட கதையை நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அப்படியே பின்னாடி தான் இந்த ரெஸ்ட் ஹவுஸில் தான் நம்ம தங்கியிருந்தோம். ரெஸ்ட் ஹவுஸ் வந்து கவர்மெண்ட்டுடையது. சரி, அந்த முருகரோட கதையை சொல்கிறேன் நான். அங்கே வந்து முருகர் வேல் தலைகீழாக இருக்கும். அது ஏன்னா சூரனை சங்காரம் செஞ்சவொடனே 2 துண்டாக ஃபஸ்ட்டு போய் விழுந்தனா கோழியாகவும் மயிலாகவும் விழுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தவளையாக இருந்து மறுபடியும் பாறைக்குள்ளே தப்பிக்க பார்க்கும்போது அப்போது வந்து வேல் எடுத்து குத்தி அப்புறம் அதை எடுக்கும்போது ரத்தமாக வரும்போது கீழே வச்சுருப்பார். அதனால தான் அது கீழ் நோக்கி இருக்குது. ஆனால் அது இந்த இடம் கிடையாது, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே வந்துட்டு 2 ஊர் இருந்திருக்கு. ஒரு ஊரில் வந்து நல்லவங்க செய்கிறவங்க இருப்பாங்க, ஒரு ஊரில் வந்துட்டு கெட்டவங்க செய்கிறது இருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆயிருக்கு, நல்லது செய்கிறவங்க ஊரில் ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கு. அந்த கோயில் என்னால் கவர் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கவர் பண்ணுங்கள். மகாதேவன் டெம்பிள்னு சொல்லிட்டு அதுவும் பேருநாளில் தான் இருக்குது. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. வந்துட்டு அது இடிக்கிறது கொளுத்துறது கோயிலில் எந்த திருவிழாவுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு நம்பூதிரி, அதான் நீங்கள் எப்படி வேணா வச்சுக்கோங்க, ஒரு சாமியார், அது உங்களுக்கு இமேஜின் பண்ணிக்கிற மாதிரி யாராவது ஒருத்தரை வச்சுக்கோங்க. அவர் வந்துட்டு வேண்டியிருக்காரு பழனியில் போயிட்டு இந்த மாதிரி என்ன நடக்குது, எங்கள் ஊரில் இப்படிலாம் நடக்குதுன்னொன்னே கனவுல வந்து காட்டியிருக்காரு முருகர். இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஆல்ரெடி நடந்த இந்த கோயில் சாண்டியில் முருகரை எடுத்து கீழே ரிவரில் போட்டாங்க. அந்த ரிவர் இங்கே தான் இருக்குது, நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். பட் எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் நாங்கள் அந்த ரிவரை கவர் பண்ணல. அந்த ரிவர் உள்ள போட்டிருக்காங்க. அப்புறம் இவர் சொன்ன உடனே இவர் போய் அந்த முருகனை கண்டுபிடிச்சி முருகனுக்குன்னே தனியாக இந்த கோயிலை கட்டியிருக்காரு. அப்பையும் அந்த கெட்டவங்க செய்கிற கிராமத்துலேருந்து வந்து அவங்க அழிக்க பார்த்துருக்காங்க. அப்போது வந்துட்டு இவங்க 2 பேர் சண்டை போட்டு இவரும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் கட்டினாராம். அப்போ வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு மட்டும் சண்டையில் இறந்துட்டாராம். அப்போ வந்துட்டு இந்த சாமியார் போய் வேண்டும் போது முருகர் வந்து இந்த பக்தியை பார்த்து மகிழ்ச்சி பெற்று வந்து அந்த கெட்ட கிராமத்தையே அழிச்சிட்டாராம். இப்போ வந்து அந்த மாதிரி கிராமம் இருந்ததுக்கு தடையும் இருக்குது. ஆனால் வந்துட்டு அந்த மொத்த இடமும் காடாக இருக்குது, யாராலையும் உள்ளே போக முடியல. அவ்வளோதான். இதுதான் ஸ்டோரி. கோயில் உள்ள போயிட்டு காட்டுற பிச்சத்தை.